எல்லாருக்கும் வணக்கம். வேர்களை தேடி அப்படின்னு சொல்லி ஒரு வரிசை நிறைய தொகுப்பா இருக்கக்கூடிய நிறைய பதிவுகள் அதை நம்ம ஆரம்பிச்சோம். அது எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் சார்ந்து நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஆதிகால வரலாறு, அவர்களுடைய அறிவு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதுல முதல் பதிவா என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, திருவள்ளுவர் யாரு? அவரு இப்போ இருக்கக்கூடிய சர்ச்சை இருக்குல்ல, அவர் ஒரு பொதுவானவர், அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், சனாதனி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்குல்ல. இப்போ அதை சார்ந்து திருக்குறளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ஆதாரங்களை சொல்ல போறோம். இப்போ முதல்ல திருவள்ளுவருடைய காலம் அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கிமு 500ன்னு சொல்றாங்க, கிமு 300, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 300ல இருந்து ஒரு 200 வருஷத்துக்குள்ள அந்த காலத்துல வாழ்ந்தவர்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் கிபி களப்பிரர் காலத்துல வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு. ஆனா மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சிப்படி நம்ம பொதுவா எல்லாரும் ஏத்துக்க ஒரு காலம் அப்படின்னா கிமு 31ஆம் ஆண்டு அப்படின்றது. அதை வச்சுதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றத நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு அடுத்து அவருடைய திருக்குறள்ல பொதுவா என்ன மாதிரியான கருத்துக்கள்? இப்ப பகவத்கீதை எடுத்தோம் அப்படின்னா பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், இந்த 3 யோகங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது 3 சாப்டர் மாதிரி 3 பிரிவா சொல்லியிருப்பாரு. இது தவிர நிறைய கர்ம சந்நியாச யோகம், சந்நியாசி யோகம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். ஆனா மெயினா அதோட தீம் என்ன அப்படின்னா ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம் தான். சரியா? இதே நேரம் அதுல உள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை சொன்னோம் அப்படின்னு பிரிச்சு சொன்னோம் அப்படின்னா, மகாபாரதத்துல வரும்ல, தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷபா அப்படின்னு இந்த விஜய் டிவி மகாபாரதம் சீரியல்ல கூட இது மகாபாரதம் ஸ்லோகம் தான். அதைத்தான் அவங்க சாங்கா எடுத்திருந்தாங்க. அறம், பொருள், இன்பம், மோட்சம், அவங்க அதைத்தான் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு சொல்லுவாங்க. இது சமஸ்கிருத வார்த்தைகள். நம்ம தமிழ்ல அப்படியே அறம், பொருள், இன்பம், இந்த 3 சொல்லியிருக்கோம். இந்த 4வது மோட்சம்ங்கிறது சமஸ்கிருதத்துல பகவத்கீதையில நிறைய நூல்கள்ல இருக்கு. அதை திருக்குறள்ல நேரடியா சொல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அந்த மோட்சம் பத்தியும் திருக்குறள்ல இருக்கு. அப்போ கீதையில இருக்கக்கூடிய இந்து மத சாஸ்திரங்கள், சனாதன சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன், அதே மாதிரியான கான்செப்ட் தான் திருக்குறளுக்குள்ள இருக்கு. அதை நம்ம உறுதிப்படுத்தலாம். சரியா? இப்போ இந்த சனாதன தர்மம், இந்து மதம் சார்ந்த விஷயங்கள் இதுக்குள்ள என்ன இருக்கோ அதே தான் திருக்குறள்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சும்மா இந்த சாப்டர் பிரிச்சிருக்கு, அறம்பொருள் இன்பத்தை தான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொல்றதை காட்டிலும் உள்ள இருக்க திருக்குறள்கள் வழியாவும் நம்ம சொல்ல முடியும். இது போக இதெல்லாம் பொதுவானது. இப்போ திருக்குறள் அந்த பொதுவானது அப்படின்னு சொல்லும்போது ஒரு யோசனை வருது. திருக்குறள்ல பொதுவான கருத்துக்கள் இருக்குது, எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய பொதுவான நல்ல கருத்துக்களை பத்தி அவர் சொல்லியிருக்கார். அதனால அவர் பொதுவான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்து மதத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி அடக்கக்கூடாது, அவரை கிறிஸ்தவ மதக்காரங்கன்னு சொல்லிக்கலாம், இஸ்லாமியன்னு சொல்லிக்கலாம், சமண மதத்துக்காரங்கன்னு சொல்லிக்கலாம், இப்படி என்னன்னாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு புஸ்தகத்துக்கு அல்லது ஒரு படைப்புக்கு இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்றது எல்லாத்துலயும் இருக்கிற விஷயத்த அதுல சொல்லியிருந்தா அது காப்பி. அது பொதுவான கருத்து ஒரு இதோட வேல்யூ கிடையாது. யூனிக்னஸ் தான் அதோட வேல்யூ. அவர் தனிக்கா எதை சொல்லியிருக்கார், எதை பத்தி பேசி இருக்கிறார், அதுதான் அதோடைய வேல்யூ. அன்பு செலுத்து, திருடாத, ஏசுநாதர் சொல்லியிருக்கிறார், குரான்ல சொல்லப்பட்டிருக்கு, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நானும் சொல்றேன். இப்ப நானும் சொல்றேன் ஏசுநாதர் சொல்லியிருக்கார் அப்படின்றதுக்காண்டி என்னத்துக்கு ஏசுநாதருக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற்ற முடியுமா? முடியாது. பொதுவான கருத்துக்கள் இதுல வேல்யூ கிடையாது. பொதுவான கருத்துக்களை தாண்டி அவர் சிறப்பான கருத்துக்களா, ஒரு தனித்தன்மையான கருத்துக்களா எதை சொல்லியிருக்கார், அதை வச்சுதான் அந்த படைப்பை நீங்க வேல்யூ பண்ணணும். அந்த படைப்போட ஆழத்தையோ இல்ல அதனுடைய தன்மையோ வேல்யூ பண்ணும்போது அதுல யூனிக்கா என்ன கருத்துக்கள் இருக்கு அதை தான் நீங்க முக்கியமானதா எடுக்கணும். ஆனா நம்ம ஆட்கள் எல்லாரும் திருவள்ளுவர் பொதுவா எல்லா மதத்துக்கும் எல்லா இனத்துக்குமான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கார், அதனால அதை உலக பொதுமறைன்னு சொல்லிடுவான். இல்லைன்னா அது ஒரு எல்லா மதத்துக்கும் ஆனவர்னு சொல்லிடுவான், அவரை நாத்திகவாதி ஆக்கிடுவான், வெள்ளை பெயிண்ட் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவரு படத்துல இந்த பட்டையை அழிச்சு, திருநீரை அழிச்சு, எல்லாத்தையும் அழிச்சு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ சைவத்தை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் திருவள்ளுவர் சைவம் அப்படிங்கிற கணக்குல எடுத்து சைவம் போடுவாங்களா அப்படின்னா அதையும் போட மாட்டேங்கிறாங்க. அப்ப இது என்னதுன்னா
ஒரு நபரை, அதாவது படைப்பு மட்டும் இல்லை, படைப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதை பின்பற்றீங்க, அதனால வந்து ஆகர்ஷிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா ஒரு நபர், அந்த படைப்பு எழுதின படைப்பாளி இவர் எங்கால் அப்படின்னு சொல்றது ஒரு அடையாள திருட்டு. அந்த அடையாளத்தை, அந்த நபர் சார்ந்த ஒரு கலாச்சாரத்தை, அந்த நபர் சார்ந்த மொத்த அடையாளத்தையும் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிதான் இதை சொல்லணும். இந்த மாதிரியான திருட்டை நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுல பாருங்க, நான் சொல்லியிருந்தேன், மற்ற மதங்களை காட்டிலும் திருக்குறள்ல சனாதனத்துக்கு ஏத்த மாதிரி என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாமிய மதங்களை எடுத்துக்கோங்க. கிறிஸ்தவ மதம், யூத மதம், இஸ்லாமிய மதம், இந்த மாதிரியான ஆபிரகாமிய மதங்கள்ல மறுபிறப்பு அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. இறந்தவர்கள் காத்திருப்புல இருப்பாங்க. அதுக்கடுத்து கடவுள் வராரு, கர்த்தர் வராரு, அவரு நியாய தீர்ப்பு நாள்ல அவருடைய பாவம் புண்ணியத்துக்களுக்கு ஏத்தாக்குல ஒரு சொர்க்கத்துக்கு போக சொல்றார், இல்ல நரகத்துக்கு போக சொல்றார். இதுதான் வந்து கிறிஸ்தவ மதத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட். இதே நேரம் இஸ்லாமிய மதத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இறந்தவர் கியாமத்து நாள், அந்த ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வந்து கியாமத்து நாள்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் காத்திருக்கிறார். கியாமத்து நாள்ல அங்கேயும் அவருடைய பாவ புண்ணியங்கள் வந்து கணக்கெடுக்கப்படுது. அதுக்கு தக்கல அவர் அல்லாஹ்கிட்டயோ இல்ல நரகத்துக்குள்ளேயோ வந்து போறாரு. இதுல இது பொதுவான விஷயம் வச்சுக்கோங்க. மறுபிறப்பு அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. இன்னொன்னு, மோட்சம் அப்படிங்கிற கான்செப்டும் கிடையாது. நல்லா கவனிக்கணும். இந்த மோட்சம் அல்லது முக்தி அப்படிங்கிற கான்செப்ட் உலகத்துல எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 90% மத வழிபாடுகள்ல, மதங்கள்ல வந்து இல்லவே இல்லை. அது வந்து யுனிக்கா இருக்கு அப்படின்னா, அந்த முக்தி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு அப்படின்னா இந்து மதத்துல மட்டும்தான், சனாதன தர்மத்துல மட்டும்தான். இன்னொன்று தெரியுமா, திருவள்ளுவர் சமண மதத்துக்காரர், அவர் வந்து ஒரு ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, அதுல ஒரு முக்கிய விஷயம் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது, புத்த மதத்திலையும் சமண மதத்திலையும் கடவுளே கிடையாது. புத்த மதத்துல இருக்கிறவர்கள் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இல்லவே இல்லை. நீ விழிப்புணர்வு இல்லாம ஒரு அறிவுகட்டத்தனமா ஆசைகளின் பின்னாலே ஓடிக்கிட்டு இருந்தேன்னா ஒவ்வொரு அதுல மறுபிறப்பு உண்டு. புத்த மதத்திலையும் சமண மதத்திலையும் மறுபிறப்பு உண்டு, கடவுள் தான் கிடையாது. அப்போ உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய இறப்பின் போது உன்னுடைய அடுத்த பிறவிக்கு வழிவகுக்குது. அப்போ நீ ஆசையின் வயப்பட்டு அடுத்த பிறவியில பிறவி எடுக்கிற, இப்படி ஓடிக்கிட்டே இருப்ப. என்னைக்கு விழிப்புணர்வு அடையிற அப்பம்போது நீ ஆசையிலிருந்து விடுபட்டு எங்க போற அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. அங்கேயும் முக்தி அப்படிங்கிற கான்செப்ட், ஏன்னா கடவுளுங்கிற விஷயத்தையும் அவங்க ஏத்துக்கல, முக்திங்க கான்செப்ட் அங்க கிடையாது. அப்போ விழிப்புணர்வுல இருந்து நீ வெளியில வர அப்படின்னா ஒரு நீயே வந்து எப்படி பிரபஞ்சத்தோட கலந்துடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தோட கலந்துடுற, இல்லைன்னா நீ வந்து ஒரு விழிப்புணர்வு வச்ச ஒரு ஆத்ம நிலையை அடைஞ்சிடுற. அது வரைக்கும் நீ ஆத்மா கிடையாது, நீ அனாத்மா, ஆத்மா இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி தான் புத்த மதத்துல சொல்லியிருப்பாங்க. வழிகாட்டிகள் தான் அங்க வந்து என்னது, போதிசத்துவர்கள். புத்த மதத்துல வரக்கூடிய குருமார்கள் எல்லாம் போதிசத்துவர்கள். இது புத்த மதத்துக்கு. சமண மதத்துலன்னா அங்க தீர்த்தங்கரர்கள், அங்கேயும் வழிகாட்டிகள் வராங்க, ப்ராபெட்ஸ், அங்க வந்து தீர்த்தங்கரர்கள்னு வருவாங்க. அங்கேயும் கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. கடவுள் தன்மை, ஓசோ வந்து சொல்லுவார், கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, கடவுள் தன்மை அப்படின்றது இருக்குன்னு சொல்லுவார். அது உண்மையிலே வந்து ஒரு ஒரு ஆழமான உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். கடவுள் அப்படின்னா நம்ம வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அந்த கடவுள் தன்மை, அந்த கடவுள் அப்படின்றத ஒரு பெர்சனாலிட்டியா, ஒரு ஆளா வந்து உருவகம் பண்ணிடும். அதனாலதான் வந்து கடவுள் தூண்ல இருக்கா துரும்புல இருக்காரு அப்படின்னா நமக்கு ஏத்துக்க முடியல, நம்ப முடியல. ஒரு ஆள் ஒரு இடத்துலதான் இருக்க முடியும், எப்படி எல்லா இடத்துலயும் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. மனம் வந்து அந்த மாதிரியான கேள்விக்குள்ளதான் வந்து போகும். இப்போ கடவுள் தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து சமண மதத்துல இருக்கு, அங்கேயும் மறுபிறப்பு இருக்குது. உன்னுடைய நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், பாவ புண்ணியங்களுக்கு ஏத்தாக்குல நீ அடுத்த பிறவி எடுப்ப. இது இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கும். அங்கேயும் நீ வந்து விழிப்புணர்வு அடையும் போது, நீ எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிடும் போது என்னவா ஆகுற, நீ ஒரு பரிநிர்வாண நிலை அடைகிறீங்க. இதுதான் வந்து என்னது, சமண மதத்துல இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவிலே பிறந்த வேற மதம் என்ன அப்படின்னா சீக்கிய மதம். இது வந்து இந்த ரொம்ப காலத்துக்கு பிறகு வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் முன்னாடி தான் அதனுடைய இதுன்னு வைங்களேன், அதோட பாரம்பரியம். இப்ப இதை விடுங்க, உலகத்துல வேற எங்க மதம் அப்படிங்கிற உதவும் இது இருக்கு அப்படின்னா கிரேக்கத்துல நிறைய குட்டி குட்டியான மதங்கள் அங்க உள்ள. இப்ப நம்ம ஊர்ல இருந்த சைவ மதம், வைணவ மதம் மாதிரி கிரேக்க பாரம்பரியத்திலேயே நிறைய மதங்கள், நிறைய கடவுளர்கள் இருந்தாங்க. நம்ம ஊர்ல கருப்பசாமி, முனியசாமி,
சுடலமார் சாமி சொல்ற மாதிரி அங்கேயும் அதே மாதிரி நிறைய கடவுளர்கள் இருந்தாங்க. அது நிறைய வந்து இப்போ வழக்குல இல்லாமலும் இருக்கு. ரொம்ப ஒரு குறிப்பிட்ட குறைவான குழுவினர் அதை பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்படி மதங்கள் நிறைய உருவாக்கி அழிஞ்சிருக்கவும் செய்யுது. இதுக்கு அடுத்து வேற இப்ப ஜோராஸ்ட்ரிய மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டைய பெர்ஷியாவில் இருந்தது இந்த மதம் தான். இது கிறிஸ்தவ மதத்துக்கெல்லாம் முன்னாடி, திருவள்ளுவர்கள்லாம் ரொம்ப காலம் முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய மதம். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பழைய எப்பவுமே ஏன்சியன்ட் ரொம்ப பழமையான மதங்கள்ல வந்து அதுக்கு அடுத்து வந்த மதங்களை காட்டிலும் ரொம்ப நல்ல நல்ல கருத்துக்கள் வந்து இருக்கும். இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த மோட்சம் மாதிரியான கான்செப்ட் கிடையாது. இந்த மோட்சம் அல்லது முக்தி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது இந்து மதத்துல மட்டும்தான். இதை திருவள்ளுவர் விட்டுருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. விடல. அவர் வீடு பேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, வீடுன்னு சொல்லியிருக்காரு. கடவுளை பத்தி சொல்லும் போது வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க நல்ல காரியங்களை பத்தி நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய நல்ல காரியங்களே செஞ்சுக்கிட்டு போறீங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்க இயங்குறீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க. சொர்க்கத்துல புண்ணியம், உங்களுடைய புண்ணியம் வந்து ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி, அது தீர்ற வரைக்கும் அங்க இருப்பீங்க. அது தீர்ந்ததும் உங்களை திரும்ப பூலோகத்துல தூக்கி போட்டுருவாங்க. திரும்ப நீங்க நல்ல காரியம் செய்யணும். இதே மாதிரி கெட்ட காரியங்களா செஞ்சு பாவமா செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா அது ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி, அது ஒரு லோன் மாதிரி வச்சுக்கோங்க. இது பேங்க் பேலன்ஸ்னா அது ஒரு பேங்க் லோன். அந்த லோனு நிறைய வந்துருச்சுன்னா உங்களை தூக்கி நரகத்துல போட்டுருவாங்க. அந்த இதை கழிக்கிற வரைக்கும், எது அந்த கெட்ட காரியமா செஞ்சு ஒரு பேங்க் லோன் வந்துச்சு இல்ல, அது கழிகிற வரைக்கும் நம்ம நரகத்துல கஷ்டப்படணும். திரும்ப அந்த தண்டனை காலம் முடிஞ்ச அப்புறம் நரகத்துல இருந்து உங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் சொர்க்கம் நரகம் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் இந்து மதத்திலே இப்படிதான் இருக்கு. நிரந்தரமான சொர்க்கமும் கிடையாது, நிரந்தரமான நரகமும் கிடையாது. மகாபாரதத்துல ஒரு கதை வரும். முத்கலர் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமின், சரியா? இவரு வந்து ஒரு உஞ்சவிருத்தி பிராமணர்னு சொல்லுவாங்க. அதை நான் அப்புறமா சொல்றேன்னு வைங்களேன். இவர் நிறைய நல்ல காரியங்கள் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு கட்டத்துல அவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவருடைய அளவை பார்த்துட்டு, அவருடைய நல்ல காரியங்களோட அளவை பார்த்துட்டு இந்திரன் வந்து வாரான் தேர்ல வந்து, வாங்க முத்கலரே, நீங்க சொர்க்கத்துக்கு வரணும், நீங்க நிறைய நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிடும்போது இவரு சரிப்பா சொர்க்கத்துல போயிட்டு அங்க என்ன செய்யணும், அங்க நீங்க உங்க புண்ணிய காலம் தீர்ற வரைக்கும் வச்சிருப்போம், அது முடிஞ்ச அப்புறம் என்ன செய்வீங்க, அது முடிஞ்ச அப்புறம் தூக்கி கீழே போட்டுருவோம். அப்படியா, அப்ப அது நிரந்தரம் கிடையாதா அப்படின்னு சொல்லி இவர் அவர்கிட்ட கேட்பாரு. ஆமா, அது நிரந்தரம் கிடையாது. சரி, இது உங்க சொர்க்கத்துக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டது இந்திரன் அதுக்கு பதில் சொல்லுவான். சொர்க்கத்துக்கு மேல நாராயணர் இருக்கு, லோகம் பிரம்மலோகம் இருக்கு, வைகுண்டம் இருக்கு, கைலாசம் இருக்கு, அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அதுக்கடுத்து விளக்கி சொல்லும் போதுதான் இந்திரன் வந்து அந்த முத்கலருக்கு முக்தி அப்படிங்கிற கான்செப்டை பத்தி சொல்லுவான். முக்தி அப்படின்ற கான்செப்ட் பச்சற்ற நிலை, அதுக்கு ஒரு கருவி, சரியா? பச்சற்ற நிலையை பத்தி சொல்லும் போது நீங்க நல்ல காரியங்களையும் ஆசைப்படலை, கெட்ட காரியங்களையும் ஆசைப்படலை. நான் ரீசெண்டா கூட அஷ்டாங்க யோகத்துல இதை பத்தி சொல்லியிருந்தேன். நீங்க நல்ல காரியங்களை விட்டும் விலகுறீங்க, கெட்ட காரியங்களை விட்டும் விலகுறீங்க. நீங்க ஒரு பற்றற்ற நிலையை அடையிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு முக்தியை அடைகிறதுக்கான ஒரு வழி. இப்போ இந்த முக்தி சார்ந்த விஷயங்களை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், சரியா? வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இதுக்கு அடுத்து வேற நம்ம இந்திரனை பத்தியே சொல்லியிருப்பாரு. இந்திரனை பத்தி சொல்லும் போது, ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலர் கோமான் இந்திரனே சாலுங்கரி. 5 பொறிகளை நீ அடக்கிட்ட அப்படின்னா தேவலோகத்துல அகல் விசும்பு உலர், அகல்னா அகன்ற, விசும்பு வானம், வானத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரனே சாலுங்கரி, இந்திரனே ஒப்பானவன். 5 புலன்களை நீ அடக்கிட்டனா உனக்கு இந்திரனுக்கு இணையான சக்தி வந்துடும். இந்த மாதிரி வந்து இந்திரனை புகழ்ந்து சொல்லியிருப்பார். இந்திரனை திட்டி சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு விளக்க உரையை நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா அப்படியான விளக்க உரையும் நம்மள இருக்கு. அப்படியான விளக்க உரை இந்த குரலுக்கு பாத்தீங்கன்னா அது தப்பான விளக்க உரை, சரியா? இது இந்திரனை பற்றி சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்து மடியிலான் பெற்ற செல்வம் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு அப்படின்னு. சோம்பல் இல்லாதவன் வந்து அடியளந்தான், திருமால் வாமன அவதாரத்துல எப்படி 3 உலகத்தையும் ஒரே 3 அடியில அளந்தாரோ அந்த அளவுக்கு சோம்பல் இல்லாதவன் வந்து செல்வம் சம்பாதிக்கலாமா. இதே மாதிரி தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த அவதாரங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துல இறைவன் அவர் முதல்லயே கடவுள் வாழ்த்துன்னு வச்சுட்டாரு. அதுக்கு அடுத்து கடவுள்னு சொன்னாலும் எந்த கடவுள்னு சொல்லணும்ல, அதுக்கு இதெல்லாம் சொல்றாரு. இந்திரனை சொல்லியிருக்கிறார், கிருஷ்ணனை பத்தி சொல்றார், வாமன அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்து இன்னொரு இதுல தென்புலத்தார் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்புலத்தார் வழிபாடு அப்படின்னா இறந்தவர்களுக்கு நடுகள் நட்டு நம்ம வழிபாடு பண்றது. இதை பத்தியும் திருக்குறள்ல வந்து சொல்லியிருக்கிறார். தென்புலத்தார்
தென்புலத்தார் அப்படிங்கிற மாதிரியான ஆரம்பிக்கிற குறள்களே வந்து இருக்கு. சரியா? இதுக்கு அடுத்து சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேள்வி. என்னன்னா, அதாவது செவி உணவு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள். செவி உணவுனா கேள்வி ஞானம். கேள்வி ஞானம் பெற்றவர்கள் அவியுணவின் ஆன்றோடொப்பர் நிலத்து அப்படின்னு சொல்லி, அவியுணவு அப்படிங்கிறது வேள்வியில போட்டு அவிக்கக்கூடிய உணவை சொல்றாரு. அந்த உணவை சாப்பிடக்கூடிய தேவர்கள் அவியுணவின் ஆன்றோடொப்பர் நிலத்து. கேள்வி ஞானம் பெற்று நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு இணையானவர்கள் அப்படின்னு சொல்லி செவி உணவு அவி உணவுன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அபிசுரிந்த அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் நல்லா பாருங்க. வேள்வியை பத்தி சொல்லியிருக்கிறார், திருமாலை பத்தி சொல்லியிருக்கிறார், மகாலட்சுமியை பத்தி சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்து இப்படி கடவுளை பத்தி பொத்தாம் பொதுவா சொல்லியிருக்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் நில. எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து உன்னுடைய மனசு விலகி இருக்குதோ அந்தந்த விஷயங்கள்ல இருந்து உனக்கு கஷ்டம் வராது. பற்றற்ற நிலை அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்கு இதை விட ஒரு திருக்குறள் தேவையே இல்லை. இன்னொரு பக்கம் சொல்லியிருப்பாரு, வேண்டுதல் வேண்டாமே இலான், வேண்டுதல் வேண்டாமே இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அது கடவுளை பத்தி நேரடியா சொல்றாரு. இது பற்றற்ற நிலை. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. நம்மளுடைய தமிழ் மொழியில ஒரு விஷயம் நம்ம நிறைய இடங்கள் நான் கவனிச்சிருக்கிறேன். ஒரு தத்துவத்தையோ இல்ல ஒரு சார்ந்த விஷயத்தையோ சொல்லும் போது அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த மொழியையும் வந்து இயங்க வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு, கடவுள் அப்படின்னா என்னது? எல்லாவற்றையும் கடந்து ஒண்ணு இருக்குது, அதுதான் கடவுள். கடவுள் அப்படிங்க அந்த பொருள், அந்த வார்த்தையை பிரிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் கடந்து ஒண்ணு இருக்கு, கடவுள். இதே மாதிரி இந்த யாதனின் யாதனின்ல பாருங்க, பற்றற்ற நிலை ஒட்டாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் குறளை பத்தி சொல்லும் போது அதை நீங்க சொல்லும் போது உதடு ஒட்டாது. அந்த மாதிரியான ஒரு குறளை திருக்குறள்ல வந்து இருக்கு. இப்படி நிறைய வார்த்தைகள் வந்து அந்த யாதனின் யாதனின் மாதிரி அந்த கருத்தியலோட சேர்ந்து போற மாதிரியே வந்து. சரியா? இப்ப இந்த மாதிரி இந்த பற்றற்ற நிலையை வந்து சொல்றாருன்னு. இப்ப இதுல பகவத்கீதைக்கு மேட்சா வாங்க. அங்க தர்ம அர்த்த காம மோட்சன்னு சொல்றாங்க. திருவள்ளுவரும் அறம் பொருள் இன்பம் வீடுன்றத சொல்லியிருக்காரு. வீடுன்றத வேற அர்த்தத்துல மறைமுகமா சொல்லியிருக்காரு. சரியா? இப்ப இதே மாதிரியான பேட்டர்ன், இதே மாதிரியான அமைப்புல தத்துவம் எந்த மதத்தோட நூல்கள்ல இருக்கு அப்படிங்கிறத தேடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் சனாதன தர்மத்தை தவிர வேற எங்கேயுமே வராது. இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சும்மா வந்தவே முனையெல்லாம் தலையில கொட்டிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காண்டிதான் நீங்க ஒரு இடத்துல போய் பேசுறீங்க, திருவள்ளுவர் சனாதனி தான் அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு ஒரு 4 எவிடன்ஸ் காட்டணும், 4 ஆதாரம் காட்டணும். அந்த மாதிரி ஆதாரத்துக்கு இந்த மாதிரி குறள்கள் எல்லாம் தேடி படிச்சு பாருங்க. இதை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஓகே, திருவள்ளுவர் எப்படியா இருந்தார், எப்படியா வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் கிடைக்கும். இது எனக்கு ஓரளவு குறள்கள் தெரியும், அதை வச்சு நான் சொல்றேன். இன்னும் நல்லா தெரிஞ்சவங்க இன்னும் நிறைய சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி நீங்க தேடி பாருங்க. நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியத்தை எங்கேயும் விட்டு கொடுக்காதீங்க. அதுதான் வந்து கலாச்சாரம், இந்த நாடு, இந்த இனம் தொடர்ந்து போறதுக்கு, தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு, அதுலயும் வெற்றிகரமா பயணிக்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். நன்றி.